உக்ரைனை முழுமையாக கட்டுப்படுத்தி பல பில்லியன் டாலர்களை இலாபமாக அடைந்து கொள்ளப் போகும் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தின் மூலமாக ரஷ்யாவும் இலாபம் அடைய போகின்றதா, அல்லது இந்த திட்டத்தின் மூலமாக ரஷ்யாவுக்கு எவ்வாறான சவால்கள் ஏற்பட போகின்றன? உக்ரைனை முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு ஐரோப்பாவை கட்டுப்படுத்தப் போகின்றார்? ஐரோப்பாவை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறான இலாபங்களை அடைந்து கொள்ளப் போகின்றார்? டொனால்ட் ட்ரம்பின் இறுதிக் கொள்கைகளும் மூலோபாய திட்டங்களும் எவ்வாறு அமையப் போகின்றன? ரஷ்யா இஞ்சியை கொடுத்து மிளகாயை வாங்கிக் கொள்ளப் போகின்றதா? இவை தொடர்பாகவே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாக யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதன் மூலமாக பல பில்லியன் டாலர் இலாபங்களை அடைந்து கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ரஷ்யா உக்ரைன் போரினுடைய முடிவானது மிகப்பெரிய இலாபங்களை ஈற்றித் தரக்கூடியதாகவே அமைந்திருக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். இதற்காக டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனையும் ஐரோப்பாவையும் பலி கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றார். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் சில முக்கியமான விடயங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் உலக அமைதியை விரும்பவில்லை. பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அமெரிக்க பேரரசை மறுசீரமைப்பதற்கே விரும்புகின்றார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாக பல பில்லியன் டாலர்களை அடைந்து கொள்வதற்கே விரும்புகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சிறந்த வியாபாரி என்பதனால் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். இதற்கமைவாக இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையில் தொலைபேசியில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. இரண்டு தலைமைகளுக்கும் இடையில் நடைபெற்றிருக்க இந்த கலந்துரையாடல் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியிருந்தது. கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக டொனால்ட் ட்ரம்பும் புட்டினும் தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது தொடர்பாகவுமே இந்த கலந்துரையாடலில் குறிப்பாக பேசப்பட்டிருந்தன. இந்த கலந்துரையாடல்களின் போது புட்டினிடம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தற்காலிக திட்டம் ஒன்றை முன்வைத்திருந்தார். அதாவது ரஷ்யா உக்ரைனினுடைய சக்தி மூலங்களை இலக்கு வைத்தும் எரிசக்தி தளங்களை இலக்கு வைத்தும் இதற்கு பிறகு தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது. இரு தரப்பினருக்கும் இடையில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தும் வரையில் ரஷ்யா உக்ரைனினுடைய சக்தி மூலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது. மேலும் உக்ரைனும் ரஷ்யாவுடைய சக்தி மூலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாது என டொனால்ட் ட்ரம்ப் புட்டினிடம் ஒரு தற்காலிக திட்டத்தினை முன்வைத்தார். இதன்போது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்த திட்டத்திற்கான சம்மதத்தினை வழங்கியிருந்தார். பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதனாலும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதனாலும் புட்டின் அவர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கினார். இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்போடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட தினத்திலிருந்து ரஷ்யா உக்ரைனினுடைய சக்தி மூலங்களை இலக்கு வைத்தும் எரிசக்தி மூலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் உக்ரைனிய தரப்பினர் 3 தடவைக்கு மேலால் இந்த தற்காலிக ஒப்பந்தத்தினை மீறிவிட்டார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் புட்டினோடு தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டதற்கு பிறகு உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியோடும் தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது உக்ரைனினுடைய சக்தி மூலங்களையும் எரிசக்தி வளங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைப்பதற்கான ஒப்பந்தத்தினை டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியிடம் முன்வைத்திருந்தார். மேலும் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக வெள்ளை மாளிகை இவ்வாறு தெரிவித்திருந்தது. உக்ரைனிலே இருக்கக்கூடிய சக்தி வளங்களையும் எரிசக்தி மூலங்களையும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தால் ரஷ்யாவினால் அவற்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. உக்ரைனினுடைய சக்தி மூலங்களை பாதுகாக்கக்கூடிய சிறந்த திட்டமாக இது அமைந்திருக்கும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்புகின்றார். மேலும் உக்ரைனிலே இருக்கக்கூடிய அனைத்து சக்தி மூலங்களையும் மின்சார அணுமின் நிலையங்களையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா தயாராகவே இருக்கின்றது என வெள்ளை மாளிகை குறித்த விடயம் தொடர்பான அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உக்ரைனிலே இருக்கக்கூடிய அனைத்து சக்தி மூலங்களையும் அமெரிக்கா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதன் மூலமாக ரஷ்யா அவற்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாது. உக்ரைனிலே இருக்கக்கூடிய சக்தி மூலங்கள் அமெரிக்காவின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டால் அவற்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது அமெரிக்காவுக்கு எதிரான போரை அறிவிப்பதற்கு சமனானதாகும். இதனால் ரஷ்யா அதிரடியாக இந்த முடிவுகளை எடுக்காது. ஆனால் உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நோக்கம் உக்ரைனிலே இருக்கக்கூடிய சக்தி மூலங்களை ரஷ்யாவின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பது மாத்திரம் தானா என்றால் நிச்சயமாக இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனினுடைய சக்தி மூலங்களை பாதுகாப்பதாக கூறி மிகப்பெரிய வியாபாரத்தினை மேற்கொள்ளப் போகின்றார். ஏற்கனவே உக்ரைனிலே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அனைத்தையும் அமெரிக்காவுக்கு எழுதி தருமாறும் இந்த கனிம வளங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து லாபங்களை அமெரிக்காவுக்கு தருமாறும் டொனால்ட் ட்ரம்ப் வற்புறுத்தி வருகின்றார். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் கனிம வளங்கள் தொடர்பான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட போகின்றன. எனவே இதற்கு அடுத்தபடியாக டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனினுடைய சக்தி மூலங்களையும் இலக்கு வைத்துள்ளார். உக்ரைன் வழியாக ஐரோப்பாவிற்குள்ளே பல எண்ணெய் குழாய்கள் செல்கின்றன. உக்ரைனிலே 3506 கிலோமீட்டர்
நெட்வொர்க்கை கொண்டிருக்கக்கூடிய குழாய்கள் காணப்படுகின்றன. இந்த மிகப்பெரிய நெட்வொர்க்குள்ளே 19க்கும் அதிகமான மிக முக்கியமான எண்ணெய் குழாய்கள் காணப்படுகின்றன. இந்த எண்ணெய் குழாய்கள் அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து மிகப்பெரிய லாபத்தினை அடைந்து கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். இந்த எண்ணெய் குழாய்கள் மூலமாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்களை பெற்றுக்கொண்டு அந்த எண்ணெயினை ஐரோப்பா முழுவதும் விநியோகம் செய்வதன் மூலமாக அதிகளவான லாபங்களை அடைந்து கொள்ள முடியும். இதே போன்று உக்ரைன் வழியாக 37,600 கிலோமீட்டர் எரிவாயு குழாய் வலையமைப்பு காணப்படுகின்றது. இதன் மூலமாகவும் அமெரிக்காவுக்கு அதிகளவான லாபங்களை அடைந்து கொள்ள முடியும். நோர்ட் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாயினை தகர்த்ததன் மூலமாக மலிவான எரிவாயுவை ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பா பெற்றுக்கொள்வதை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியது. மேலும் போலந்து வழியாக ரஷ்யாவின் எரிவாயுவை ஐரோப்பாவிற்குள்ளே கொண்டு செல்வதற்கான அனுமதியையும் போலந்து தரப்பினர் வழங்கவில்லை. இதனால் ரஷ்யாவின் மலிவான எரிவாயுவை துருக்கி வழியாக ஐரோப்பிய நாடுகள் அதிக விலை செலுத்தி பெற்றுக் கொள்கின்றன. இப்படியான நிலைமையில் அமெரிக்கா உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்த சக்தி மூலங்கள் அனைத்தையும் கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாக ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவை பெற்றுக்கொண்டு உக்ரைன் வழியாக ஐரோப்பாவிற்கு வியாபாரத்தினை மேற்கொள்ள முடியும். அடுத்து உக்ரைனிலே மிக முக்கியமாக மிகப்பெரிய அணுமின் நிலையங்கள் காணப்படுகின்றன. 5க்கும் அதிகமான நீர்மின் நிலையங்கள் காணப்படுகின்றன. தற்போது ஐரோப்பா பசுமை ஆற்றலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சூழலை மாசுபடுத்தாத வகையில் மின்சாரத்தினை உற்பத்தி செய்ய வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் பசுமை புரட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே இப்படியான சூழ்நிலையில் உக்ரைனிலே இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களையும் நீர்மின் நிலையங்களையும் பயன்படுத்தி அமெரிக்கா ஐரோப்பாவிற்கு அதிகளவான மின்சாரத்தினை விற்பனை செய்ய முடியும். இதன் மூலமாகவும் டொனால்ட் ட்ரம்புக்கு பல பில்லியன் டாலர்களை லாபமாக ஈட்டிக் கொள்ள முடியும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கு ஐரோப்பாவினை ரஷ்யாவிலிருந்து விலக்குவதற்கான மூலோபாய கொள்கையை கடைபிடிக்கின்றார். குறிப்பாக ஜெர்மனியை ரஷ்யாவிலிருந்து விலக்குவதற்கான திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார். நேட்டோவில் அமெரிக்காவை நிலைநிறுத்தி ஜெர்மனியை முடக்கி ரஷ்யாவை விலக்குவதற்கான திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தின் இறுதி குறிக்கோள் என்னவென்றால் ஐரோப்பா அமெரிக்காவுடன் சீராக இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஐரோப்பா ரஷ்யாவுடன் எந்த விதமான தொடர்புகளையும் கொண்டிருக்காது. ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இணைப்பாக அமெரிக்கா செயற்படும் என்பதே டொனால்ட் ட்ரம்பின் இறுதி திட்டமாகும். இவ்வாறு ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருப்பதன் மூலமாக ரஷ்யாவுடனான மோதலையும் தவிர்க்க முடியும். அதே நேரம் உக்ரைனை பயன்படுத்தி மேற்கு ஐரோப்பாவிலே அமெரிக்கா நிலை கொண்டிருப்பதன் மூலமாக அதிகளவான பொருளாதார லாபங்களையும் ஈட்டிக் கொள்ள முடியும். எனவே இதனால் தான் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை நிறுத்துவதற்கு ஐரோப்பிய நாடுகள் விரும்பவில்லை. உக்ரைனிலே இருக்கக்கூடிய சக்தி மூலங்களை அமெரிக்காவுக்கு விற்றுக் கொடுப்பதற்கு ஜெலன்ஸ்கியும் விரும்பவில்லை. மேலும் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரை தொடருவதற்கும் ஐரோப்பிய நாடுகள் தயாராகி வருகின்றார்கள். அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரை தொடருவது சாத்தியமற்ற விடயமாக இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்குள்ளே முழுமையாக ஐரோப்பா சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக ரஷ்யா உக்ரைன் போரை எவ்வளவு கஷ்டப்பட்டாவது தொடர வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் விரும்புகின்றார்கள். அதே நேரம் ரஷ்யா மிகப்பெரிய சவால்களையும் எதிர்நோக்கும். அதிலும் குறிப்பாக உக்ரைனில் அமெரிக்கா நிலை கொண்டிருப்பது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும். இஞ்சியை கொடுத்து மிளகாயை வாங்கியது போன்று நேட்டோவுக்கு பதிலாக ரஷ்யாவின் எல்லை பிரதேசத்தில் அமெரிக்கா நிலை கொண்டுவிடும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரும்புகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு அமைவாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா தரப்பினர் விரும்பவில்லை. ரஷ்யாவுடைய திட்டத்திற்கு அமைவாகவே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ரஷ்ய அதிபர் விரும்புகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு ஐரோப்பாவையும் உக்ரைனையும் பயன்படுத்தி பொருளாதார லாபங்களை அடைந்து கொள்வதற்கு திட்டமிடுகின்றாரோ அமெரிக்காவின் சவால்களை முறியடிப்பதற்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். எனவே இந்த காணொலியின் மூலமாக ரஷ்யா உக்ரைன் போரில் டொனால்ட் ட்ரம்பின் இறுதிக் கொள்கை எவ்வாறு அமைந்துள்ளது என்பது பற்றி உங்களுக்கு பூர்ண தெளிவு கிடைத்திருக்கும் என நினைக்கின்றேன். மேலும் இவை தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.